என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது யார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவுகின்ற அத்தனை பிரச்சனைக்கும் இந்த 3 நபர்கள்தான் காரணம் என்று அன்புமணி அவர்கள் விரல் நீட்டி கூறிய போது எல்லோரும் அன்புமணியை எதிரியாகவும் விரோதியாகவும் பார்த்தவர்கள், இன்று உண்மையான குற்றவாளி நான் தான் என்று ஒரு நபர் மேடையிலேயே மைக்கை பிடித்து ஒப்புக்கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவுகின்ற அத்தனை பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்று பகிரங்கமாக மேடையிலேயே ஒரு நபர் ஒப்புக்கொண்டார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து மேடையிலேயே ஒப்பிக்கொள்கிறேன். இந்த காணொலியை ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்தீங்களா? பேசுகிறேன், வற்புறுத்தல் நிறைய போடுறேன். நான் வரல, வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக இருந்து ஒன்றா சேர்ந்த பின்னாடி நான் வர்றோம். அப்புறம் வந்து பார்க்குறேன்னா எங்கள் மக்கள் நல்லா இருக்குல்ல, எல்லோரும் பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாரு, உற்சாகமாக இருக்கிறாரு, வேதனைப்படுற அதெல்லாம் தாங்க முடியல. இந்த வயசில் அவரை இன்னும் பார்த்தீங்கன்னா ஊடக பேரவையில் சமூக வலைதளத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டவர். இவரை எந்த ஒரு தருணத்திலும் நம்ம குறைத்து மதிப்பிட்டு பேசவே இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் 3 நபர்கள் தான் காரணம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார். நான் ஏற்கனவே 2 நபர்களை சொல்லிட்டேன். ஒன்று அன்பழகன். இதை முதலிலேயே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டிய நபர் அன்பழகன் அவர்கள். அதன் பிறகு பகிரங்கமாக நான் தான் இன்னொரு நபர் என்று சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் மேடையிலேயே ஒப்புக்கொண்டார். 2வது நபர் நான் தான் என்று. ஆனால் 3வதாக இன்னொரு நபர் இருக்கிறார். அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. நேரம் வரும்பொழுது அது வெளிப்படும் என்று நானே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். அந்த நபர் நான் தான் என்று மேடையிலேயே ஒப்புக்கொண்டார். இப்படியெல்லாம் அந்த நபர் மேலே பழி சொல்லலாமா சண்முகம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்று நானே அவரை பற்றி பல காணொலிகளில் புகழ்ந்து பேசியிருக்கேன். எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் உங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே நீங்கள் உழைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இரும்பு கோட்டையை, அந்த கோட்டையின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த 2 துருவங்களையும் எவ்வளவு எளிதில் யானை காதுக்குள்ள ஒரு சிற்றெரும்பு உள்ளே போனால் அந்த யானையை விழுந்து செத்து போகணும் வரலாற்றில் பார்க்குறோம். இவ்வளவு பெரிய யானை, அந்த காதுக்குள்ள ஒரு சிற்றெரும்பு போனால் அந்த யானை செத்து போகும் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. வரலாற்று துரோகிகளை நம்ம பட்டியலிட்டோம்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலையும் ஒரு துரோகிகளை பார்க்குறோம். தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய அடையாளமான பிரபாகரன் அவருக்கு பின்னால் எத்தனை துரோகிகளை நம்ம அடையாளம் கண்டோம். எத்தனை துரோகிகள். நேற்று வைகோ சொன்னாரே ஒரு துரோகி மாத்தையா பிரபாகரனுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாரோ அதே துரோகத்தை எனக்கு மல்லை சத்தியா செய்து விட்டார் என்று மேடையிலேயே பகிரங்கமாக வைகோ சொன்னார். எல்லா இடங்களிலும் சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக அந்த களத்தை, அந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படித்தான் இவர்களும். இந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவர் ஐயா என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தங்களுக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு தங்களை மட்டுமே இவர்கள் வளர்த்து கொண்டார்களே தவிர, இப்பொழுது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமைக்கு கீழே இவர்களால் வேலை செய்ய முடியல. நிறைய விஷயங்களில் களை எடுக்க வேண்டிய வேலையை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்த துவங்கினார். அதற்கெல்லாம் மிகப்பெரிய தடைகளாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் இயக்கத்தின் முன்னோடி என்பதாலும், இவர்கள் வந்துட்டு கட்சிக்காக பல ஆண்டுகளாக உயர் பொறுப்புகளில் இருந்ததாலும் இவர்களை இயக்கத்திலிருந்து அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது. அதை பயன்படுத்தி
ஏற்கனவே ஒரு முறை மேடையில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவசரமாக நான் சட்டமன்றம் போக வேண்டி இருக்கிறது என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் சொல்ல, அதற்கு மேடையிலே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஆமாம் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போய் நீங்கள் கேட்டதெல்லாம் திமுக அரசு என்ன செஞ்சிட போகுதா என்ற ஒரு வார்த்தையை மேடையில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்று பேசியது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நேரம் பார்த்து காத்திருந்து சரியான நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து சிதறடித்து 2026 பாட்டாளி மக்கள் கட்சியை உருக்குலைக்கின்ற வேலையை சில சகுனிகளும் துரோகிகளும் சேர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாயிட்டு இருக்கு. அடுத்து பாமக எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மௌனம் மிகப்பெரிய ஆயுதம். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மௌனம் கலைக்கப்படும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி பாமகவில் நடந்தே தீரும். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். இந்த 2 மாதங்களாக எத்தனையோ செய்திகளை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற இத்தனை செய்திகளுக்கும் மருத்துவர் ஐயா தான் காரணம் என்று நம்மால் கூற முடியாது. அவர் சொன்னார் இல்லையா, அவருக்கு தெரியாததா, அவரை நாங்கள் இயக்கணுமா? இல்லை, வெளியே என்ன நடக்கிறது என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இப்பொழுது தெரிந்து கொள்ளவில்லை. களத்தில் என்ன நடக்கிறது என்ற அத்தனை செய்திகளையும் மருத்துவர் ஐயா அவர்களினுடைய முதன்மை தளபதிகளிடமிருந்து செல்லுகிறது. அந்த முதன்மை தளபதிகள் என்ற உயரிய பொறுப்பை மருத்துவர் ஐயாவினிடம் பெற்றுக்கொண்ட சில குறிப்பிட்ட நபர்கள் இவ்வளவு பெரிய அநீதி, கேவலமான, கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துடுச்சு. நேற்று சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை பேசுகிறான். அவன் எவ்வளவு பெரிய புறம்போக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயா அவர்கள் மேடையில் சொல்கிறாரு, என்னுடைய வீட்டில் சோஃபாவில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறார். லைக்கா சிம் பொருத்தப்பட்டிருந்தது அந்த கருவியில். இந்த ஒட்டு கேட்கும் கருவி ஐயா அவர்களுடைய சோஃபாவுக்கு எப்படி சென்று இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்துக்கு வரலை. குறைந்தது 2 மாதங்கள் ஆயிற்று. ஏற்கனவே ஒரு நாள் வந்தார், 1 மணி நேரம் கூட தைலாபுரத்தில் இல்லை. உடனடியாக சைதை துரைசாமி அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் தைலாபுரத்திற்கு வந்தார்கள். அதே நாளில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்திற்கு போகிறார். 1 மணி நேரம் கூட தைலாபுரத்தில் இல்லை. உடனடியாக அண்ணன் அங்கிருந்து கிளம்பிடுறார். அதன் பிறகு நேற்று தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் போகிறார். இந்த ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே மேடையில் பேசுகிறார். நேற்று காலையிலேயே ஒரு காணொளி பதிவை வெளியிடுறான் சவுக்கு சங்கர். அதில் ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தியது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்ற செய்தியை இவன் சொல்கிறான். மருத்துவர் ஐயா அவர்களை செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இந்த கருவியை யார் வைத்திருப்பார்கள், யார் மீது உங்களுக்கு சந்தேகம் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் வைக்கிறாங்க. யார் வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரியாது, அது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு மேல் தான் தெரியும் என்ற செய்தியை ஐயா சொல்கிறாங்க. ஆனால் ஐயா அவர்களால் சொல்லாத ஒரு செய்தி, இவன் தான் என்னவோ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை மேதை மாதிரியும், இவன் தான் ஊடகத்தில் பெரிய PhD பட்டத்தை வாங்கின பரதேசி நாய் மாதிரியும், மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கருவியை கொண்டு போய் அங்கே வச்சதாக இவன் ஊடகத்தில் இட்டுக்கட்டி பேசி அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே இவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பழியை சுமத்துறான். இதை திமுகவினுடைய அள்ள கைங்களும் அதிமுகவினுடைய அள்ள கைங்களும் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கானுங்க சவுக்குக்கு. அன்பு உறவுகளே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. பாமக என்பது மருத்துவர் ஐயாவின் குடும்பத்திற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருக்காக இந்த பாமக இயக்கத்தில் இணைந்து இந்த இயக்கத்தில் பயணிக்கலை. தமிழ்நாட்டு மக்களின் வழிகளையும் வேதனைகளையும், உரிமைகள் பறிக்கப்பட்டு அதை கொடுக்க மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வன்னியர் சமூகத்து மக்களின் உரிமைக்காகவும் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை இந்த காணொலியில் நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
திமுகவினுடைய இலக்குகள்ல மிகப்பெரிய இலக்கு 2026 பாமகவை ஒன்று இரண்டாக உடைக்கணும், இல்லை என்றால் பாமகவை திமுக கூட்டணியில் இணைக்கணும். இது இரண்டில் ஒன்றை செய்தால்தான் திமுக தப்பிக்கும். ஒன்று பாமக உடையணும், இல்லை என்றால் பாமக திமுகவில் இணையணும். இது இரண்டில் ஒன்றாவது நடந்தால்தான் திமுக தப்பிக்கும். இதற்கான வேலையை திமுகவிற்கு ஆயுதமாக பாமகவில் பல நபர்கள் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி இருந்து இயங்குவதாக தெளிவாக தெரிகிறது. மருத்துவர் ஐயாவினுடைய தைலாபுர தோட்டம் என்பது அவ்வளவு சாதாரணமாக யாரும் உள்ளே சென்று அங்கே ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்திவிட முடியாது. மருத்துவர் ஐயாவிற்கு பின்னால் மருத்துவர் ஐயாவினுடைய நிழலாக அங்கே இயங்கிக் கொண்டிருப்பவர்களில் யாரோ ஒருவர் தான் இதை செஞ்சிருக்க முடியும். அது யார்? மருத்துவர் ஐயாவினுடைய சோபாவிலே ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை வைத்திருக்கிறார்கள் என்றால் மருத்துவர் ஐயாவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. மருத்துவர் ஐயாவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. மருத்துவர் ஐயாவிற்கு பாதுகாப்பு வேண்டும். மருத்துவர் ஐயாவை சுற்றி இருப்பவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இது எப்படி நடந்தது? இந்த ஒட்டு கேட்கும் கருவி எப்படி உள்ளே போனது? அது லண்டன்ல இருந்து வர வைத்ததாக, அது லண்டனில் இருந்து வந்திருக்கின்ற கருவின்னு மருத்துவர் ஐயா அவர்களே வெளியிடுறார். லைக்கா சிம் பொருத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்றார். சொல்லுங்க. மருத்துவர் ஐயாவை சுற்றி இருக்கின்ற கூட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லை என்றால் தைலாபுரத்தில் மருத்துவர் ஐயாவை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது மருத்துவர் ஐயாவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மருத்துவர் ஐயாவிற்கு பாதுகாப்பு வேண்டும். இப்படி ஒரு கருவி உள்ள போகுதுன்னா மற்ற விஷயங்கள்ல நமக்கு எப்படி நம்பிக்கை வரும்? மருத்துவர் ஐயா என்பவர் வன்னிய பேரினத்தின் உயிர் நாடி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ இன துரோகிகள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த மனிதர் மட்டுமே இங்கு எழுச்சி பெறாமல் இருந்திருந்தால் இந்த இனம் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு திமுகவில் இருக்கிற வன்னியனும் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியனும் உரிமை பெற்று தமிழ்நாட்டில் தன்னம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்கள் இன்று அயல் நாடுகளில் பணி செய்கிறார்கள். ஏன், எதனால், எப்படி என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு பின்னால் மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் போராளியின் கதை இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் துவக்க நாளிலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அவரை நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. அவருடைய இல்லத்துல அவருடைய சோபாவில் இப்படி ஒரு ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாத திடீரென்று ஒரு நபர் உள்ள போய் அதை செய்யவே முடியாது. தொடர்ந்து மருத்துவர் ஐயாவின் பின்னால் இயங்குகின்றவர்கள் யாரோ செய்கிறாங்க இந்த வேலையை. இதுதானே உண்மை. இதை செய்தவர்கள் யார் என்பதை உடனடியாக கண்டுபிடித்து வெளி உலகுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாளில் முடிஞ்சிடும். சவுக்கு சங்கரை போன்றவர்களை எல்லாம் தைலாபுர தோட்டத்திற்கு உள்ள விட்டதே மிகப்பெரிய தவறு. இதுவெல்லாம் நடந்திருக்க கூடாது. ஆனால் நடந்து விட்டது. நடந்து விட்ட பிறகு இன்று எத்தனையோ பிரச்சனைகள் பாமகவில் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதை இட்டுக்கட்டி இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் சவுக்கு. ஒரு சம்பவம் உள்ள நடக்குதுன்னா அதனுடைய உண்மை செய்தியை வெளியிடுங்க. நான் தப்புனே சொல்லலை. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்குள்ள நடக்கின்ற உண்மை சம்பவங்களை நீங்க வெளியிடுங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது செய்தியாளர்களின் கடமை. ஆனா நடந்தது ஒன்று, நீங்கள் வெளியிடுவது 4. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கின்ற செய்தி ஒன்று, நீங்கள் வெளியிடுகின்ற செய்தி 4. ஆனால் இதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்திகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய பெருமைகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மருத்துவர் ஐயாவிற்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸுக்கும் தான் உண்டு தமிழ்நாட்டில். எத்தனை பேரா பேசியிருக்கீங்க? எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? பேசுவோம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.